வணக்கம் தொலைக்காட்சி ரசிகர்களே, அழியாத கோலங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கின்றோம். வழமை போல் இந்த வாரமும் இளையராஜா உருவாக்கிய அழியாத கோலங்கள் சில இடம்பெறுகின்றன. முதலில் இடம்பெறப் போகும் பாடல் 70களின் பிற்பகுதியில் தன் கண்ணெதிரே திரையுலகில் நடைபெற்று வரும் மாற்றங்களை இன்னொரு சூப்பர் ஸ்டார் உருவாகி வருவதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உணரத் தொடங்கியிருந்தார். ஒட்டு தலைமுடி, மிகையான ஒப்பனை, வயதுக்கு பொருத்தமற்ற பாத்திரங்கள் இவற்றினால் சலிப்படைந்த ரசிகர்கள் இளைய தலைமுறை நடிகர்களை நோக்கி செல்லத் தொடங்கியிருந்தார்கள். நான் வாழ வைப்பேன் என்ற ஒரு திரைப்படம், சிவாஜி கணேசன் அவர்கள்தான் படத்தின் கதாநாயகன். ஆனால் இந்த படத்தை வாழ வைத்தது சில காட்சிகளில் மாத்திரமே தோன்றிய ரஜினிகாந்த் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏறத்தாழ இதே நிலைமை, இதே மாற்றம் தமிழ் திரை இசை உலகத்திலும் நடந்து கொண்டிருந்தது. சிவாஜி கணேசனுக்கு சமாந்தரமாக பயணம் செய்து கொண்டிருந்த TM சௌந்தரராஜன் இளையராஜாவின் இசையில் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த தலைமுறை இடைவெளியும் மோதலும் அன்னக்கிளி படத்திலிருந்தே தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். TMSக்கு தன்னுடைய கணீர் என்ற குரல் முக்கியம், சொற்களின் உச்சரிப்பு முக்கியம், பாவம் முக்கியம். இளையராஜாவோ பரிசோதனை முயற்சிகளை செய்து பார்க்க விரும்பும் ஒரு இசையமைப்பாளர். அன்னக்கிளி திரைப்படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடலை TMSிடம் இளையராஜா பாடச் சொன்னார். ஜானகி பாடியதைப் போல் நாட்டுப்புற பாணியில் கொச்சை தமிழில் அவர் பாட வேண்டும் என்பதே இளையராஜாவின் விருப்பம். ஆனால் சவுந்தரராஜனுக்கும் அந்த பாணியில் அவ்வளவு இஷ்டம் இல்லை. என்னப்பா இது கொச்சையா இருக்கிறதே, தமிழை இப்படி சிதைக்கிறீர்களே என அவர் அழுத்துக் கொண்டார். இதை போல ஏற்பட்ட பல கருத்து மோதல்கள் இறுதியாக இலங்கை பத்திரிகை ஒன்றிற்கு சவுந்தரராஜன் அளித்த பேட்டி ஒன்றுடன் தீராத பிளவுக்கும் முடிவுக்கும் இழுத்துச் சென்று விட்டது. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், இத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கும் மோதல்களுக்கும் மத்தியிலும் கூட TMS இளையராஜாவின் இசையமைப்பில் கிட்டத்தட்ட 25 பாடல்களுக்கு மேல் பாடி இருக்கின்றார். அவற்றில் ஒன்றுதான் இந்த பாடல். 1977 வெளிவந்த தீபம் திரைப்படத்தில் இடம்பெறும் இந்த காட்சியில் சிவாஜி கணேசனும் சுஜாதாவும் தோன்றுகின்றனர். சுஜாதாவின் மீது ஒருதலை காதல் கொள்ளும் சிவாஜியின் கனவு காட்சி இது. TMSம் ஜானகியும் மாயா மாளவ கவுளை ராகத்தில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். விஜயன் இந்த படத்தை இயக்கினார். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அந்த கருத்தில் ஒரு மகராணி. அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அந்த கருத்தில் ஒரு மகராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். இரு சந்தன தேர்கள் அசைந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. அமுதரசம் தேவை சிவந்திருக்க அவை பார்த்தார், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டார்.
முத்துச்சிட்டு திறந்தது விண்ணை பார்த்து முத்துச்சிட்டு திறந்தது விண்ணை பார்த்து சித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு கண்கள் திறந்திருக்க அவை பார்த்தார் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டார் அன்னக்கிளி, சிட்டுக்குருவி போன்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்கள் தேவராஜ், மோகன் ஆகியோரின் இயக்கத்தில் இன்னொரு திரைப்படம் 1977 வெளிவந்தது. படத்தின் பெயர் கவிக்குயில். இந்த படத்தில் சிவகுமார், ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்தனர். இந்த படம் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. ஆனால் இதில் இடம்பெற்ற பாடல்கள் இளையராஜாவின் இசைப்பயணத்தில் முக்கியமானவையாக கருதப்பட்டன. அடடா மாமரக்குயிலே, குயிலே கவிக்குயிலே, சின்னக்கண்ணன் அழைக்கின்றான் போன்ற பாடல்கள் இன்றும் கூட நினைவில் இருக்கின்றன. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பற்றி இசை ரசிகர்கள் பலரும் அறிந்திருப்பார்கள். இன்றும் அவர் கர்நாடக சங்கீத வானில் ஒரு துருவ நட்சத்திரமாக விளங்குபவர். திரை இசை சங்கீதத்தில் அவ்வளவு பெரிதாக ஆர்வம் காட்டிய ஒருவர் அல்ல அவர். சமரசம் செய்து கொண்டவரும் அல்ல. அவ்வப்போது அபூர்வமாக சில சினிமா பாடல்களை பாடியிருக்கின்றார். திருவிளையாடலில் ஒரு நாள் போதுமா, சாதும் இரண்டால் படத்தில் அருள்வாயே நீ அருள்வாயே, கலைக்கோயிலில் தங்கரதம் வந்தது வீதியிலே, சுபதினம் படத்தில் புத்தம்புது மேனி, உயர்ந்தவர்களில் ராமனும் நீயே கிருஷ்ணனும் நீயே, நூல்வேலியில் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, இன்றைய ஜேம்ஸ் வசந்தனின் இசையமைப்பில் பசங்க படத்துக்காக ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்படி மிகவும் சில பாடல்களை மட்டுமே பாடியுள்ள பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் தனித்துவமான கணீர் என்ற குரலில் கவிக்குயிலும் ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றது. ரீதி கவுளை ராகத்தில் அமைந்த இந்த பாடலை எஸ் ஜானகியும் இந்த பாடத்தில் பாடியிருந்தார். ஸ்ரீதேவியின் கண்களுக்கு சிவகுமார் கிருஷ்ணன் போல் தோன்றும் காட்சி இது. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், அவன் மண்ணை கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மண்ணை கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். இளவயது எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயது எத்தனை கோடி, என்றும் காதலை கொண்டாடும் காவியமே, உண்மை மலரும் இனிமை, அந்த மயக்கத்தில் விளைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், அவள் மண்ணை கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
நகை சொல்லாத அதிசயமா அழகே இளமையுடனே அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகும் சின்ன கண்ணன் அழைக்கிறார் சின்ன கண்ணன் அழைக்கிறார் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார்